இந்த வசனத்தை சுமந்தவரா எரிகோ அப்படிங்கிற பட்டணத்துக்குள்ள உள்ளே பிரவேசிக்கிறார். அவருடைய இருதயம் எல்லாமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன். அந்த எண்டில் அந்த ஊருடைய வாசல்ல நிற்கிறார். அப்ப இந்த வசனம் செல்லுபடி ஆகுது. என்ன வசனம்? இழந்து போனதை தேடவும். சொல்லுங்க சத்தமா. ரட்சிக்கவுமே இந்த ஊருக்குள்ள தேவன் வந்து நிற்கிறார். அதையும் சொல்லுங்க. என்னத்துக்கு வந்திருக்கிறாரு? முதல்ல இயேசு யாருன்னு பார்த்தோம்? இருதயத்திலே சத்தமா விருப்பத்தை போடுகிறவர். இப்ப ஏன் வந்து நிற்கிறாரு? இழந்து போனதை தேடவும். அந்த ஊர்ல என்ட்ரன்ஸ்ல உள்ள போகும்போதே எரிகோ அப்படின்னு பெரிய போர்டு, எரிகோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எரிகோ பேரூராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரிகோ முடிந்தது, எல்லை முடிவு போட்டுருவோம்ல, சொல்றேன். காரைக்கால் எல்லை முடிந்தது, சில இடத்துல போட்டுருமா. கும்பகோணம் எல்லை முடிந்தது, தஞ்சாவூர் எல்லை துவங்குகிறது. ஏன் ஆண்டவராக இயேசு ரத்தப்படிக்கு நீங்களாக தான் பிரசங்கம் பண்றேன். முதலாவது நீங்கள் யாராக இருந்தாலும் ஹார்ட் எடுக்கான்னு பாருங்க, தேடி பாருங்க, எக்ஸ்ரே தெரியாத ஸ்கேன் எடுத்து பாருங்க, அல்ல லேப்டாப் துடிக்குதான் பாருங்க. துடித்தால் நியாய தீர்ப்பிலே ஒரு செய்தி உன் காதிலே படும். என்ன? உன் இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது, அதிலே கர்த்தர் தம் விருப்பத்தை போட்டதை கண்டாயா? முழு இருதயமும் உன் விருப்பம் தானா? முழு இருதயமும் உன் எண்ணம் தானா? அந்த இருதயத்தை உருவாக்கின தேவனுடைய விருப்பம் இருதயத்திலே பட்டதான ஒரு நியாய தீர்ப்பு உங்களுக்கு உண்டாகும். யாருக்கெல்லாம்? இருதயம் உள்ள எல்லோருக்கும். சத்தமா சத்தமா சத்தமா. ஏன் ஆமென் சொல்ல சொன்னா, விபச்சார ஸ்திரீ எத்தனை வயசு இருக்கும் அவங்களுக்கு? ஒரு 80 வயசு. விபச்சார ஸ்திரீக்கு மேக்சிமம் எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 80, சரி ஒரு 70, ஒரு 60. யாரும் தலையாற்ற மாட்டீங்க பார்த்தீங்களா? அப்போ தெரியுது விஷயம். சரி ஒரு 3 ஏஜ், ஒரு 5, இப்போ பாரு ஒரு 20, ஒரு 25, ஒரு 30. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த 25 வயசு லேடி அப்படி நிற்கிறா. அவளை அடிச்சு கொள்றதுக்கு வந்து நின்னவங்கெல்லாம் யாரு தெரியுமா? அந்த கிராமத்தில் இருந்த சிறியோரும் என்ன சிறியோரும் பெரியோரும். பெரியவங்களுக்கு ஆட்சி இருக்குது. அவ பாவம் பண்ணிட்டான், அடிச்சு கொள்ள வந்துட்டாங்க. சிறியவன் ஏன் வந்தான்? விஷயம் தெரியாமையா வந்தான்? விஷயம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கும். இந்த அக்காளை அடிச்சு கொண்டுடலாம், அவ கையுமையுமா பிடிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் கூட வந்திருக்கிறான்னு நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. சிறியோரும் பெரியோரும் கற்களை எடுத்துக்கொண்டு அவள் மேல் எரிந்தவளை கொலை செய்யும்படிக்கு வந்தார்கள். இயேசு சொன்னாரு, கவனிக்கணும் பெரியவர்களே சிறியவர்களே, உங்களிலே எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை. பேரனும் அடிக்கல, தாத்தனும் அடிக்கல, 2 பயலும் கண்டுபிடிக்கப்படாத பாவிகள். கண்டுபிடிக்கப்பட்டது இளிச்ச வாய் 20 வயசு அக்கா தான். நியாயத்தீர்ப்பு அப்பா எழுதிட்டார்ல, துன்மார்க்கனுடைய பெயர்களை கர்த்தர் தம் புழுதியில் எழுதுகிறார் வேதம் சொல்லுது. அப்ப அத்தனை பெயரையும் எழுதுறாரு. நல்லா கவனிக்கிற. அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பேரனோ தாத்தனோ. மனசாட்சி எங்க இருக்குது? எல்லாருக்கும் மண்டையில இல்ல, இருதயத்தில். உங்கள் இருதயத்திலே உணர்வு, ஐக்கிய, மனசாட்சி 3 பகுதி உண்டு. ஆமென். அதில் அந்த குட்டி பேர பயலுக்கு ஒரு இருதயத்தில் வாதிக்குது. என்னமா எம்மா அம்மா செஞ்சது தானே இந்த செஞ்சிருக்குது, நம்ம அக்கா செய்யும் போது கமுக்கமா அமிக்கிட்டோமே. அவனுக்கு தெரியுது, ஐயோ கடவுள் வந்துட்டாரு, கடவுள் பேசுறாரு, நான் ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் குட்டி இருதயம் கூட வாதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா? இவனுக்குள்ளும் ஒரு விருப்பத்தை தேவன் போட்டு இருக்கிறார். இவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதனால பரலோக ராஜ்யத்தில் பெரியோரும் சிறியோரும் தேவனை ஆராதித்தார்கள் வேதம் சொல்லுது. அதனால வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை முதல்ல கண்டிச்சேன் நான். அவர்களுக்கும் இருதயம் உண்டு, ஆனா கண்டுக்கவே மாட்டாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. பெரியவங்க காதல் விழாத மாதிரியே இருப்பாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு சரியான ஒரு
ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க, அவங்களுக்கு தலைவலின்னு சொல்லி இருப்பாங்க, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்க. ஆகிலும் இருதயம் உண்டு, விருப்பம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் நியாய தீர்ப்பு உங்களுக்கு உண்டு. அப்ப யாருக்கெல்லாம் இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறதோ, அவன் தாத்தனாய் இருந்தாலும் பேரனாய் இருந்தாலும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் அவர்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எல்லோருக்கும் விருப்பம் இருக்குதுங்க. நமக்கு தெரியாத மாதிரியே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுங்க, தேவன் நம்முடைய இருதயத்தில் எதை போடுறவரு. இப்ப எரிகோ பட்டணத்துக்கு முன்னால் நிற்கிறாரு. அங்க போட்டிருக்கு வாசல்ல, எரிகோ பேரூராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பக்கம் 6 சீஷர்கள், இந்த பக்கம் 5 சீஷர்கள். சாரி, இந்த பக்கம் ஒரு 6 சீஷர்கள். நடுவில் இயேசு நிற்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் இழந்து போனதை தேடவும், இந்த பேரூராட்சிக்குள்ளே ரட்சிக்க வந்திருக்கிறேன். ஐயா நீங்க யாரை இழந்தீங்க? சத்தமா கேளுங்க. ஆமென். உங்க பேரூராட்சி வந்திருக்கிறார். யாரையோ இவர் இழந்திருக்கிறார், யாரையோ இழந்திருக்கிறார். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? இழந்தவர்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து யாரை இழந்திருக்கிறவங்க தெரியும். குட்டினா குட்டி யாரு? மரத்துல. அவர் நல்லா தெரியுது. அவன் குள்ள, அவன் சகையோ, அவன் பாவி, அவன் ஆயக்காரன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆயக்காரருக்கு தலைவன். எனக்கு 1.5 முழம்னு பேர் வச்ச மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க. படித்த படிப்பவனை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக மாற்றிச்சு. குள்ளமான உருவம் மரத்தில் ஏற வச்சிச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் அப்படி ஆக்கிருச்சு. ஆகிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு நாமத்தை தரிப்பிக்க வந்திருக்கிறார். அது ஆபிரகாமுடைய குமாரன். சத்தமா, சத்தமா. உங்கள் பக்கத்துல கூட அவங்க இருக்கலாங்க. அவங்களுக்கு யாரோ ஒரு பேர் வச்சதுனால நம்பிடாதீங்க. அவர்களை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார். சத்தமா. ஒருவேளை உன்னை கூட தேடி வந்திருக்கலாம் அவர். முதல்ல சொல்லுங்க, இயேசுனுடைய பேர் என்ன? இருதயத்திலே. ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் எந்த பேரூராட்சிக்கு வந்திருக்கிறாரு? எரிகோ பேரூராட்சிக்கு வந்துட்டார். ஊராட்சி வச்சுக்கிட்டுங்க, இல்லைன்னா அதை மாநகரம்னு வச்சுக்கோங்க, இல்லை நகரம்னு வச்சுக்கோங்க. வந்திருக்கிறார். நான் இயேசு அறிவிச்சிட்டு இருக்கிறேன். என்ன அறிவிச்சேன்னா உங்களுக்கு 10 காசு தம்மா துண்டு காசு பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி பேசினேன்னா, என் துக்கத்தையும் சோகத்தையும் பேசினேன்னா தம்மா துண்டு ஜல்லிக்கு போறாது. ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற தேவனை அறிகிற அறிவு உண்டானால் கரங்களை தட்டி சொல்லு, அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, செல்வத்தை, தைரியத்தை, பலத்தை, ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள் பெருகும். காரணம் அறிந்து கொள்வது ஒரு மனிதனை அல்ல, நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளுகிறாய். நானே வழி. உன் பிரச்சனைக்கெல்லாம் வழி அறிந்து கொள்ளுகிறாய். ஆமா, என்ன பிரச்சனை? எத்தனை முட்டுச்சந்து வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு முன்னேற்ற பாதை இல்லைன்னு சொன்னாலும், எவ்வளவு அதல பாதாளத்தில் படுத்து கிடந்தாலும் அவரே உனக்கு வழி. கரம் தட்டி ஏற்றுக்கோ. இயேசுவே வழி. தேவராஜிக்கு வழியாக இயேசு இருக்கிற மட்டும் தேவரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்றும் மண்ணிலே விழவை விட அவர் வழியாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில முட்டுச்சந்தை கிடையாது. வழி இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த பிரச்சனைக்கும், எந்த பாடுகளுக்கும், எந்த உபத்திரவத்துக்கும், எந்த தோல்விக்கு, எந்த அவமானத்துக்கும் ஒரு வழி உண்டு. அது இயேசு. நீங்களும் கூட முடிவு பண்ணுங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சோ அப்படி நினைக்காதீங்க. உன் முடிவிலே அவர் துவங்க ஆரம்பிப்பார். அவர் அல்பா துவக்கம், அவரே முடிவு. ஆரம்பிச்சு வச்சவர் தான் முடிப்பார். மனுஷனுடைய பேச்சு உன் வாழ்க்கையை முடிக்காது. உன் தரித்திரம் உன்னை முடிக்காது. உன் கடன் உன்னை முடிக்காது. உன் பிரச்சனை உன்னை முடிக்காது. உன் வியாதி உன்னை முடிக்காது. காரணம் அல்பா அவர் தான். ஒமேகா நீ இல்லை. வேற மனுஷனும் வாழ்க்கையை முடிக்க முடியாது. நீ பண்ண ஊழியத்தை முடிக்க முடியாது. எவர் ஆரம்பிச்சாரோ அவரை முடிப்பார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இயேசு. தைரியம் பாருங்க. கரங்களை தட்டி நன்றி அப்பா சொல். இழந்து சொல்லுங்க, இழந்து போனதை தேட வந்திருக்கிறார். முதல் பாயிண்ட் என்ன? இயேசு என்னத்தை போடுறாரு? அவர் வர்றதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவர் எவனை தேடி வருகிறாரோ அவன் இவரை தேடும்படிக்கு விருப்பத்தை போட்டிருக்கிறார். அவன் பெயர் சகையு. அவன் பெயர் சகையு. நம்ம சும்மா நினைக்காதீங்க. நீங்க இருதயத்தை திறந்து கொடுங்க, உங்க பொக்கிஷத்தையே தேவனுக்கு திறப்பீங்க.
உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க, வாழ்க்கையை திறந்து கொடுப்பீங்க. சகேயுவை தேடி தேவன் வருகிறார். ஆனால் அவர் வருவதற்கு முன்பாகவே அவன் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்த விருப்பத்தை யார் போட்டா? என்னை தேடு என்ற விருப்பத்தை உன்னிலே போட்டவர் இயேசு. என்னை கும்பிடு என்ற எண்ணத்தை உனக்குள் போட்டவர் இயேசு. எடுத்துட்டார்னு வச்சு நித்திய ஜீவன்ல பெயர் இருக்கப்படும். இன்றைக்கு இயேசுவை எத்தனை பேர் தேடி வந்திருக்கீங்களோ, உங்களுடைய பலத்தில் அல்ல, உங்கள் பயத்தில் அல்ல, எவனோ பிரசங்கித்ததினால் அல்ல. அந்த மகிமையின் தேவன் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அவர் தன்னை தேடும்படிக்கு உனக்குள் விருப்பத்தை போட்டிருக்கிறார். அவரை துதிப்பதற்கான விருப்பத்தை அவரே போட்டிருக்கிறார். அவரை குறித்து வாசிப்பதற்கான விருப்பத்தை அவரே போட்டிருக்கிறார். இயேசுதான் உன்னை தன்னை தேடும்படிக்கான கிருபை கொடுத்திருக்கிறார். நீயா தேடி வந்த? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? நான் பிரசங்கிக்கும்படிக்கு எனக்குள் என் விருப்பம் அல்ல, அவர் விருப்பம். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அவரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவர் அங்க நிற்கிறார், அப்படி நிற்கிறார். அப்ப என்ன அவருக்கு வந்துச்சு? இழந்து போனதை சத்தமா சொல்லுங்க, தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்போ திடீர்னு எம்எல்ஏ வர்றாருன்னா கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஐயா என்ன திடீர்னு கேட்போம் இல்லையா? சொல்லுங்க. திடீர்னு 10-15 டாக்டர் வந்து நிற்கிறாங்கன்னு முச்சந்தியில் என்ன கேட்போம்? ஐயா எதுக்கு நம்ம பக்கம், எதுக்கு காற்று வீசுது இந்த பக்கம், எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன இந்த பக்கமா வந்திருக்கீங்க? அங்கே எல்லாம் இயேசுவை பார்த்துருப்பாங்க. இந்த சபிக்கப்பட்ட ஊருக்குள்ளே எதுக்கியா வந்திருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்று தேடி வந்திருக்கேன், ஒரு ஆளை தேடி வந்திருக்கேன், ஒரு ஆளை. ஆனால் சூசகமாக ஒரு ஆளை தேடி வந்தேன்னு சொன்னாலும் ஏற்கனவே இவரை தேடும்படிக்கு ஒருத்தனை ஆயத்தப்படுத்திட்டார். உங்களுக்கும் 10,000 பேரை கரங்களை திட்டு ஆயத்தம் பண்ணி இந்த சத்தியத்தை கேட்பதற்காக, உங்களோடு இணைந்து பயன் பண்ணுவதற்காக, உங்களுக்கு விருப்பத்தை அவர்களுக்கும் அவர். அதனால சோர்ந்து போகாதீங்க.